அந்த ஹைகோர்ட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சட்டத்தின் பார்வையில் அந்த செரிமனிஸில் நடக்கலை அப்படின்னா அது மேரேஜ்னு ஒத்துக்க மாட்டோம். அண்மை காலங்களில் நீங்கள் மேரேஜுக்கெல்லாம் போங்களேன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்க்கலையோ அதெல்லாம் நடக்கும். விதவிதமான டான்ஸு, விதவிதமான ட்ரெஸ்ஸு, விதவிதமான ஈவெண்ட்ஸு. அதுக்குன்னே இப்போ ஈவெண்ட்ஸ் மேனேஜர்லாம் வந்துட்டாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு மேரேஜு ரிலீஜியஸாக ஸ்பிரிச்சுவலாக எப்படி நடக்கணுமோ அந்த செயல்களை செய்யலை அப்படின்னா அந்த மேரேஜ் நிற்குமா? அதுதான் குஜராத் ஹைகோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு ரீசெண்டாக, பெஞ்ச் டிசிஷன். ஒருத்தர் யுனைடெட் கிங்டத்துலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபேமிலி கோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. என்னன்னா, அவர் செஞ்சுக்கிட்ட மேரேஜ் நல் அண்ட் வாய்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஏனென்றால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமே தவிர அதுக்கு இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் வரக்கூடிய ரிச்சுவல்ஸு, சப்தபதி, அப்புறம் அக்னி வளர்க்கறது, இதெல்லாம் இல்லை. அதனால் அந்த மேரேஜே சாலம்னைஸ் ஆகலை அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, அதனுடைய பின்புலத்தை சொல்கிறாரு. என் ஒய்ஃபுடைய அப்பா ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தேன், அவர் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்படி இல்லாட்டா நீ கல்யாணம் பண்ணிக்கலைன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தி எங்கிட்ட அந்த இது சிக்னேச்சர் வாங்கினாங்க. அதனால் இந்த மேரேஜை நல் அண்ட் வாய்டாக டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபேமிலி கோர்ட்டில் கொடுக்குறாங்க. ஃபேமிலி கோர்ட் அதை ஒத்துக்கிடலை. ரைட், ஏன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டியே நீ தான் அப்படின்ட்டு அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு, பெஞ்ச் டிசிஷன், குஜராத் ஹைகோர்ட்டுக்கு. அந்த ஹைகோர்ட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, தி கோர்ட் எக்ஸ்பிளைன்ட் that solemnized means marriage must be carried out in the correct way with the required ceremonies. Without this, there is no valid Hindu marriage in the eye of law. சட்டத்தின் பார்வையில் அந்த செரிமனிஸில் நடக்கலை அப்படின்னா அது மேரேஜ்னு ஒத்துக்க மாட்டோம். அப்போ மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணது அழகாக சொல்கிறாங்க. செக்ஷன் 8 of the act which deals with the registration. It says registration only helps prove that a marriage is already taking place. It does not on its own make a marriage valid if the essential rights under section 7 was not performed. section 7ல சொல்லக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணாமல் section 8ல போயிட்டு நீ மேரேஜ் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணியானா மேரேஜ் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. எதுக்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, நம்ம உரிமை என்ன, சட்டம் என்ன சொல்லுது, நம்ம உரிமையை நிலைநாட்டுவதற்காக சட்டத்தின் உதவியை நம்ம எப்படிலாம் நாடலான்றது சாதாரண மக்களுக்கு போய் சேரணும். இந்த குஜராத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்? அந்த அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த சட்ட நிபுணர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சாதாரண மக்களுக்கு போய் சேரணுமா வேண்டாமா? அதற்காகத்தான் உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் இந்த பதிவுகளை நான் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க, we like this, we want these videos அப்படின்ட்டு. அப்போ தான் இது பல பேர்களுக்கு போய் சேரும். இந்த வீடியோ மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்களன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சட்டம் பற்றியோ படிப்பு பற்றியோ உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தானா மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜ் இருக்கலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கலாம். அதை படிச்சுட்டு வரக்கூடிய எபிசோடில் அதை நான் கவர் பண்ணுறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.